வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். இன்றைக்கி சாதாரண சாப்பாட்டு அரிசியில் எப்படி பிளெயின் பிரியாணி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கப் பொன்னி அரிசி எடுத்துருக்கேன். அதை கழுவி ஊற வைக்கணும். ஒரு கப் அரிசிக்கு 2.25 கப் தண்ணி பொன்னி அரிசின்றதுனால எடுத்துருக்கேன். அதுவே பிரியாணி அரிசியாக இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி ஊற்றணும். அந்த 2.25 கப் தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கல்பாசி இது எல்லாம் போட்டு தாளிக்கணும். கல்பாசி இருந்தால் தான் அந்த ஸ்மெல் நல்லா வரும், பிரியாணி ஸ்மெல்லு. பட்டை, லவங்கம் போட்டு வதக்கின பிறகு நீல வாக்கில் வரைஞ்சி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கணும். இது லைட்டாக கலர் மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும்போது, பொன்னிறமாக வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அது இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். பச்சை வாசனை போன பிறகு நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை நம்ம சேர்க்கணும். தக்காளி சுருளை வதங்கின பிறகு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். ஏன்னாக்கா ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால நிறைய மிளகாத்தூள் சேர்க்க வேணாம். காரம் ரொம்ப மைல்டாக இருக்கும். இது சின்ன பசங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதோட காரம், உப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். போட்டுட்டு மசாலாலாம் அந்த தக்காளி, வெங்காயம் கலவையில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு இதோட மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம புதினா இலையை போடணும். புதினா இலையை போடும்போது நமக்கு நல்ல வாசனை வரும், பிரியாணி வாசனை வரும். இப்போ 2.25 கப் தண்ணியை அளந்து வச்சுருக்கோம்ல, அதை சூடு பண்ணி வச்சுருக்கோம். அந்த சூடு தண்ணியை இந்த வெங்காய கலவையிலெல்லாம் ஊற்றணும். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இதில் உப்பு எப்படின்னாக்கா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியணும். அப்போ அது சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வரும்போது நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். எதுக்கு நம்ம தயிர் சேர்க்குறோன்னாக்கா சாப்பாடு பிரிஞ்சு வரும், குழன்னு இல்லாமல் நல்லா பிரியாணி மாதிரி உதிர் உதிராக வரும். இப்போ பாத்திரத்தை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் அதை வேக விடணும். அரிசி வந்ததுக்கப்புறம் புதினா இலையை தூவி மூடி வச்சுருங்க. இப்போ மூடியை திறந்தால் கமன்னு பிரியாணி வாசனை வருங்க. இதை லஞ்சுக்கு பசங்க கொடுத்து அமிச்சா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸை காலி பண்ணி தான் கொண்டு வருவாங்க.